தேங்க்யூ. ஹாய் எவ்ரிபடி. எங்கே இவ்வளோ ஹாப்பியாக புக்கே ரிசீவ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஐ ஆம் நவ் அட் ரீகோட் ஸ்டுடியோஸுடைய சென்னை ஹப் விஆர் என்டர்பிரைசஸ். ரீகோட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ், அதாவது A to Z இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கக்கூடிய ஹப் தான் இது. இங்கேருந்து தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போக போகுது. என்னுடைய ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ரீசெண்டாக ஃபியூ இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீகோட் தான். அதில் வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ காமிக்கிறேன். என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இஃப் யூ ஆர் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், இல்லை ஒரு அகாடமி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சலூன் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு மேக்கப் எல்லாம் கொடுக்கணும், இல்லை ட்ரைனிங் பண்ணணுன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே ரீகோட்டுடைய ஹப்பாக இருக்கிறதுனால கிடைக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு இங்கே வர வேண்டியது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் டு ப்ரஷஸ், அதாவது டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்கப்கானது இங்கே கிடைச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீகோடை தவிர இன்னொரு சூப்பரான ப்ரீமியம் பிராண்ட் அஃப்லெர்ஸாவும் இங்கே இருக்குது. ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும்னா யூ கேன் ஹேவ் ரீகோட். எனக்கு நல்ல பட்ஜெட் இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் எனக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃப்லெர்ஸாவும் இங்கே இருக்குது. ஸோ அஃப்லெர்ஸாலையும் A to Z கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே என் கூட சேர்ந்து ஜஸ்ட் ஹேவ் எ வாக் த்ரூ. ஸோ விஆர் என்டர்பிரைசஸ் ரீகோட் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜெயநகர் அரும்பாக்கத்தில் இருக்குது. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஈஸி லொக்கேஷன் டு ஃபைண்ட் அவுட். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்து ஒரு பெரிய பஸ்ஸுக்கான ஒரு ஹப்புன்னு சொல்லலாம். ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே எலெக்ஷன் கமிஷன் பக்கத்துலேயே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இந்த ஹப்புக்கு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து மெயினான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸ் வாஷ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபேஸ் வாஷ்லேயே ரீகோடில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ரைஸ் வாட்டர் ஃபார் பிரைட்டனிங் அண்ட் க்ளோ ஃபேஸ் வாஷ், ஹைலோனரிக் ஆசிட் அண்ட் நியாசினமைடோட இருக்குது. ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய டைப் இது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்கி மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து மல்டி ஃபங்க்ஷன். இது மேக்கப்புக்கு பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நோ மேக்கப் லுக் நான் பண்ணிக்க போகிறேன், ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், இல்லை ஒரு சின்ன பார்ட்டி கெட் டுகெதர் தான் போகிறேன் அப்படின்னும்போது ஒரு சின்ன க்ளோ வேணும்னா அதுக்கு இந்த ஸ்டாண்டலோன் ப்ராடக்டாக யூஸ் பண்ணலாம். பிலோ மேக்கப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஸ் ஆஃப் பேஸ் மேட்டிஃபையிங் ப்ரைமர், திஸ் இஸ் ஒன் மஸ்ட் கோ டு ப்ராடக்ட் ஃபார் ஹூசோஎவர் ஹேவ் ஆயிலி ஸ்கின். ஏன்னா இந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் பிஃபோர் ப்ரெக்னென்சி நான் வந்து யூஸ் பண்ண மேக்கப்புக்காக. என்னோடய ஸ்கின் யூஸ் டு பி வெரி ஆயிலி. ஸோ எனக்கு வந்து ஒரு 12 hours மேக்கப் லாங் லாஸ்ட் ஆகிறதுக்காக நான் யூஸ் பண்ணது இந்த ஏஸ் ஆஃப் பேஸ் மேட்டிஃபையிங் ப்ரைமர் தான். எப்போயாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு வேணும்னா நான் ரேடியன்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரீகோடுடைய இந்த HD ஃபவுண்டேஷன், வி ஸ்டோல் த ஷோ. இதுலேயுமே மேட் அண்ட் ரேடியன்ட் ப்ரைமர் ஃபவுண்டேஷன் 2 இருக்குது. ஸோ இது 2மே நான் யூஸ் பண்ணேன், இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு மேஜிக் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ரீகோடில் இந்த லைஃப் லைன் மேக்கப் மிக்சர். ஸோ இது வந்து என்னென்னா சப்போஸ் நம்மளுடைய எந்த மேக்கப் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, லெட் இட் பி ஃபவுண்டேஷன் ஆர் ஜெல் ஐலைனர், இல்லை க்ரேயன்ஸ், அது ஐலைனர் க்ரேயனாக இருக்கலாம், லிப் க்ரேயன்ஸாக இருக்கலாம், லைனராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கட்டியாகிடுச்சுன்னா ஜஸ்ட் ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் இந்த ஃபில்லர்லேருந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழகாக அந்த ப்ராடக்டை இமல்சிஃபை பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கு திரும்ப லைஃப் கொடுத்துடலாம். அதனால தான் இது வந்து லைஃப் லைன் மேக்கப் மிக்சர். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஹைலூரோனிக் க்ளோ மிஸ்ட். இந்த மிஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து ஆன் மேக்கப், பிஃபோர் மேக்கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்கின்னை வந்து ரெப்ளனிஷ்டாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. இது தவிர நான் இதில் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோஸில் இருந்திருக்கும் இந்த சில்கி மேட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்து மினி சைஸ்லேயுமே இருக்குது அண்ட் பெரிய சைஸ்லேயுமே இருக்குது. நம்ம மினி சைஸில் வந்து மல்டி கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். பெரிய சைஸ்லேயும் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம வந்து வாங்கிக்க முடியும்.
இது வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும், பட் லிப்ஸை ட்ரை ஆக்காமல் மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கோம். அண்ட் ப்ளஷர் பேலட்டுமே நான் ரீகோடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வண்டர்ஃபுல்லாக லாங் லாஸ்டிங்காக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது. அண்ட் லிப் பேலட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கலர் தியரியை அப்ளை பண்ணி மல்டிபிள் ஷேட்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹைலைட்டருமே வந்து ரீகோடில் வந்து ஒரு பெரிய ஹைலைட் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், பட் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் ஷைன் கொடுக்கக்கூடியது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப் லைனர். இந்த லிப் லைனர் வந்து நிறைய பேர் வந்து விட்டுடுறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பியூட்டிஃபுல்லான லிப் லைனிங் பண்ணி நம்ம வந்து லிப்பில் வந்து ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்மளோட லிப்ஸ் ரொம்ப டிஃபைன்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷார்ப்பாக வேணும்னா ஷார்ப்பாக டிஃபைன் பண்ணலாம், இல்லை ஸ்மட்ஜ் லுக் வேணும்னாலும் ஸ்மட்ஜ் பண்ணி நம்ம வந்து கலர் இன்டென்சிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இதில் இந்த ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து லிப் பாம்ஸ், டிண்டட் லிப் பாம்ஸ் ஃப்ரம் ரீகோட். இதில் வந்து நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த கலர். இது ஒரு பிங்கிஷ் டோனில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த கலர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்லி. ஏன்னா நான் எந்த மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ ஸ்கின் கேர் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்கின் கேரில் ரொம்ப மஸ்ட்டு எனக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி தட் இஸ் லிப் பாம் தான். ஸோ அதனால் நான் மல்டிபிள் பிராண்ட்ஸில் இந்த லிப் பாம்ஸை வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் இந்த ரீகோடோடைய லிப் பாம். இதில் வந்து இந்த ஃபேஸ் வாஷஸ்லேயே இன்னொன்று ஹல்தி சந்தன் அது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்டனிங்க்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது ரெயின் ஆர் ஷைன் மஸ்ட் ப்ராடக்ட் இந்த சன்ஸ்க்ரீன்லேயுமே இது SPF 50++ இருக்கிறதுனால அதிக நேரம் வந்து நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் தி சன்ஸ்க்ரீன் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சன்ஸ்க்ரீனாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறஸ் ரீகோடில் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப்பும் மேலே அப்ளை பண்ணிக்க முடியும். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஈவன் ஆஃப்டர் த மேக்கப் அப்ளிகேஷன் நம்ம ஒரு 3 hours கழித்து டச்சப் கொள்ளணும் அப்படின்னா அகெயின் இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம மேலே போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பவுடர் ப்ளஷ்ஷு இதெல்லாம் போட்டு டச்சப் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ டெஃபினெட்லி வி லேடிஸ் மஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் சன்ஸ்க்ரீன், a lip balm and a good moisturizer. ஸோ மாய்ஸ்சரைசருமே பார்த்திங்கன்னா ரீகோடுடைய இந்த வாட்டர் க்ரீம் மாய்ஸ்சரைசர் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட். ஸோ இது என்னுடைய ஸ்கின் ஆயிலியாக இருக்கும்போதும் பெஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து போஸ்ட் டெலிவரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிடுச்சு, அப்போவும் இது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கோ டு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு பிக்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வாட்டர் க்ரீம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் இதுலேயே கோட் மில்க் மாய்ஸ்சரைசர் ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். லிப் பாம் அண்ட் அ சன்ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஃபார் ஸ்கின் கேர். அண்ட் இன்னொன்று வந்து லைக் அபவ் 40-45 பார்த்தீங்கன்னா நிறைய லாஃப் லைன், க்ரோ லைன் இந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸில் இருக்கும். ஸோ அங்கே வந்து மேக்கப் அப்படியே அந்த பேச்சஸாக அதுக்குள்ளே வந்து இந்த லைன்ஸ்குள்ளே போய் ஸ்டே ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஃபைன் லைன்ஸை பிளர் பண்ணி காமிக்கிறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இந்த பிசின் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் ஃபினிஷை கொடுக்கக்கூடியது. ஸோ மெச்சூர் ஸ்கின் இருக்கிற லேடிஸ்க்கு இது ஒரு மஸ்ட் ப்ராடக்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலர்ஸில் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் இருக்குது, ஒயிட் இருக்குது, அதுக்கப்புறம் கலர் பவுடர்ஸ் இருக்குது, லைட் பிங்கிஷ் டோனில் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின் டோனுக்குமே இங்கே இருக்குது. அண்ட் மேக்கப் ப்ரஷ் க்ளீனர். ஸோ நம்ம வந்து மேக்கப் போடுறது முக்கியம் இல்லை, அந்த மேக்கப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்குல்ல, ப்ரஷஸ், அதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்கும். நிறைய பேர் மேக்கப் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் வந்துருச்சு, ஸ்கின்னில் எரப்ஷன்ஸ் வந்துருச்சு, ஆக்னி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து மெயினாக மேக்கப் கிடையாது, அந்த மேக்கப் ஒழுங்காக ரிமூவ் பண்ணாதது ஒரு ரீசன். அண்ட் இன்னொன்று அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாது தான் ரீசன். ஸோ அதுக்கு மேக்கப் யூஸ் பண்ணுற எல்லா கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் ப்ளீஸ் ஹேவ் திஸ் ப்ரஷ் க்ளீனர் வித் யூ. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்ட். இது நம்மளே வந்து ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் வச்சு அதில் வந்து நம்ம ப்ரஷஸை சோப் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து அதை வாஷ் பண்ணுறது கொள்றதுன்றது டஃப்பான ஜாப். அது நம்ம டைம் இருக்கும்போது ஒன்ஸ் இன் வைல் பண்ணலாம். பட் ஆன் த கோ நம்ம டெய்லி நம்ம மேக்கப் பண்ணுறோன்னும் போது ப்ளீஸ் ஹேவ் திஸ் ஹேண்டி. ஜெல் ஐலைனர்.
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். என்னென்னா நமக்கு வந்து என்ன விதமான டெஃபினேஷன் வரையணும் அப்படின்னாலும், எஸ்பெஷலி ஸ்மோக்கி ஐஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரீகோடோடைய இந்த காஜல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்மட்ஜ் ஆகுது. எப்படி ஜெல் ஐலைனர் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் கூடவே ஸ்மட்ஜர் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு மேக்கப் அப்ளிகேஷனுக்கு. இப்போது இவங்க வந்து நிறைய மல்டிபிள் கலர்ஸில் இந்த காஜல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா க்ரீன், பர்பிள், ஒயிட்னு இந்த மல்டிபிள் கலர்ஸில் வந்து காஜல்ஸ் இருக்குது. அண்ட் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி லுக்கு க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸ் இருக்குது ஸ்கெட்ச் டைப்பில். அண்ட் இதில் காஜல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மல்டிபிள் கலர்ஸ் வந்திருக்குன்னு. ஜாமுன் கலர், அதுக்கப்புறம் வந்து ப்ளம் கலர், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் மேக்கப் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது. அண்ட் மஸ்காரா, நம்ம மேக்கப்புக்கு வந்து டைம் இல்லாத போது லேடிஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு லுக்கை வந்து அப்படி பிரைட்டன் அப் பண்ணி கொடுக்கறது ஒன்று மஸ்காரா, இன்னொன்று லிப்ஸ்டிக். ஸோ இந்த மஸ்காராவும் ரீகோடோடையது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிண்டடான லிப் க்ளாஸ், நல்ல கிறிஸ்டல் ஷைனோட வேணும் அப்படின்னா இதில் 2 கலர் சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று பிங்க்கு, ஒன்று வார்மான ஒரு பெய்ஜ் டோனில் இருக்குது. இது ரெண்டுமே என்னுடைய ஃபேவரட். இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிங்க் தான். ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து நைட் தூங்காமல் மொபைல் ஓடிட்டு இருக்கிறதா இருக்குது. மொபைல் ஓண்டாங்கன்னு சொல்ல முடியாது, இப்போ எல்லாமே ஒர்க் நமக்கு மொபைலில் இருக்குது அப்படின்றதுனால ராத்திரி பகல்னு நம்ம மொபைல்லே இருக்கோம். அதனால் வந்து அண்டர் ஐ பேக்ஸ், பஃபினஸ்லாம் வருது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த அண்டர் ஐ பேச்சஸும் ரீகோடில் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், நமக்கு வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி செப்ரேட்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் கேரி பண்ணுறதுக்கு முடியல, எல்லாமே ஆல் இன் ஒன்னாக நமக்கு வந்து ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ரீகோடில் இந்த பேலட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா கான்டர், கரெக்டர் அண்ட் கன்சீலர் 3மே இதில் இருக்குது. அண்ட் இதுவுமே நம்ம வந்து லைட்டாக நம்ம மேஜிக் லைஃப் லைன் இந்த மிக்சர் இருக்குது இல்லையா, இது கூட மிக்ஸ் பண்ணி மைல்டாக ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பாட்டிலாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் இந்த ஒரு பேலட்டே போதும். நமக்கு வந்து கான்டராகவும், கரெக்டராகவும், கன்சீலராகவும், ஃபவுண்டேஷனாகவுமே யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கிறது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ப்ரீமியம் பிராண்ட்ஸ், அதுதான் வந்து அஃப்ளேர்ஸா. இந்த அஃப்ளேர்ஸாலேயும் பார்த்திங்கன்னா என்டையர் ரேஞ்சஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹைட்ரா வேவ். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மாய்ஸ்சரைசர். எப்படி ஒரு ஜெல் க்ரீம் மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் லைட். நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணாலே அப்படியே ஸ்கின் இரிட்டேஷன்லாம் சூதாகி அப்படியே பயங்கரமாக ரிலாக்ஸான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இது ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு லக்ஸூரியஸ் க்ளோ வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு we can use this மேஜிக் ட்ராப்ஸ். ஸோ இது மேஜிக் ட்ராப்ஸோடைய சின்ன சைஸ் அது, இது ஒன்று பெரிய சைஸு. ஸோ இது வந்து பெரிய சைஸ் பேக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் க்ளோ கொடுக்கக்கூடியது, ரொம்ப சிம்பிள் அப்படியே மேட்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடியது. ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரஷ் க்ளீனர். ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோடது பார்த்திங்கன்னா ப்ரீ கிளென்ஸ், அதாவது மேக்கப்புக்கு முன்னாடி ஃபேஸை ப்ரெப் பண்ணுறதுக்கு ப்ரீ கிளென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் ஃபார் மேக்கப் அப்ளிகேஷன். இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடியது. அண்ட் இந்த ஹைட்ரா டேன் மிஸ்ட் இருக்குல்ல, இது வந்து நாட் ஓன்லி டியூரிங் மேக்கப், நம்ம மேக்கப் போடாமல் நம்ம எங்கேயாவது வெயிலில் ஏதாவது போகிறோம் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், நல்லா ஃப்ரெஷன் அப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுலேயே வந்து நிறைய ஸ்கின் டோன்ஸ்க்கு நமக்கு தேவைப்படுற மாதிரியான கன்சீலர் வாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ரீகோடோடது. அஃப்ளேர்ஸாவோடது நான் காமிக்கிறேன். ஸோ அஃப்ளேர்ஸாவில் ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. இதோடைய பேக்கேஜிங்கே பாருங்கள், பயங்கர ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி தான் ப்ராடக்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மேஜிக் ட்ராப்ஸ், அந்த மேஜிக் க்ளோ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours கவரேஜ் வந்து இன்டாக்டாக இருக்கும்.
நடுவில் டச்சப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அஃப்லேர்ஸாவுடைய ஸ்கல்ப் அண்ட் க்ளோ கிட் இதுவும் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து காண்டராக யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளஷராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது டெக்ஸ்சரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அஃப்லேர்ஸாலேயுமே பார்த்திங்கன்னா கன்சீலர், ஃபவுண்டேஷன், காண்டோர் அண்ட் ப்ளஷ் கிட் இது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு கிட் இருந்தால் போதும், நம்மளால் வந்து கன்சீல் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும், காண்டோர் பண்ண முடியும், ப்ளஷ் பண்ண முடியும், ஃபவுண்டேஷனாகவுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேக்கேஜஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒன்று தாராளமாக போதும். அஃப்லேர்ஸாவுடைய லிப் பேலெட்டும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த கலர்ஸில் தான் நம்ம மோஸ்ட்லி நம்மளுடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ லைட் ஷேட்லேருந்து டீப் ஷேட்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் கிட் தான். மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த டோன்ஸ் இருந்தாலே போதும், எல்லா விதமான ஸ்கின் டோனுக்கான மேக்கப்புமே யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரைடல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு கோ டு கிட்டாக இருக்கும். சின்னதாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் நம்மளே வந்து பர்சனலாக யூஸ் பண்ணணுன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. பீயிங் அண்ட் ஆக்ட்ரஸ் மைசெல்ஃப் நிறைய சமயத்தில் வந்து வெளியே வெயிலெல்லாம் ஷூட் பண்ணும்போது ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரே ப்ராடக்ட்டில் வந்து நம்ம மேக்கப் பண்ணோன்னா அப்படியே வந்து டேன் ஆன ஸ்கின்னில் லைட் கலர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது மேட்ச் ஆகாமல் அப்படியே பிளெண்ட் ஆகாமல் தனியாக தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேலட் யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து நம்ம வந்து கன்சீலராகவும் ஃபவுண்டேஷனாகவும் அதுக்கப்புறம் காண்டோருக்காகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். வெரி ஸ்மால் அண்ட் சிம்பிள் பேலட் இது. அஃப்லேர்ஸாலையும் பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் பவுடர்ஸ் இருக்குது. நிறைய கலர் டோன்ஸில் வந்து பவுடர்ஸ் இருக்குது டிபெண்டிங் அப்பான் த ஸ்கின் டைப். அண்ட் இது வந்து ஐப்ரோ ஜெல், முதல்லலாம் வந்து ஐப்ரோ பென்சில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டிக் டைப்பில் வந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி ஜெல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான லுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டிஸ்பிளேயில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே இது இல்லாமல் இவங்கக்கிட்ட என்டையர் வெரைட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு வாக் த்ரூவில் பார்க்கலாம். மெயினாக ஒரு மேக்கப்பில் வந்து ஒரு ஃபேஸை ஹைலைட் பண்ணி கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ லேஷஸ் தான். ஸோ அந்த ஐ லேஷஸ்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லெங்த்தில், டிஃப்ரெண்ட் திக்னஸில் நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இங்கே வந்து லேஷஸ் இருக்குது. எல்லாமே ஃபெதர் லைட். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணி அதில் வந்து வாட்டர் க்ரீம் பேஸோட ரீகோட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பேஸ் போட்டுட்டு நான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஐ லேஷஸ்ஸு ஒரு லிப்ஸ்டிக் பண்ணி அதில் வந்து இந்த லிப் க்ளாஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா டக்குனு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அதிக மேக்கப்புக்கு டைம் இல்லைன்னும் போது ஜஸ்ட் இந்த ஐ லேஷை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் அது மட்டும் அப்ளை பண்ணிட்டோன்னா மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரீகோடோட இது லேஷஸ் இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து இன்னும் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட அப்படின்றது பார்ப்போம். நான் சொன்ன இந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இது ஹப்புன்னதுனால அவங்கக்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குங்கிறத இங்கே வந்து பாருங்கள். ஸோ மாய்ஸ்சரைசரே பார்த்தீங்கன்னா கோட் மில்க் மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை ஸ்கின்னுக்கு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. சில்கி மாய்ஸ்சரைசர் இந்த ரேக் ஃபுல்லாக இருக்குது. க்ளோ மிஸ்ட்டு, ஹைலோரனிக் ஆசிடோடது எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன் மோர் டைம் சொல்லி இந்த மேக்கப் ஃபிக்சர் நிறைய இருக்குது. கொலாஜன் பூஸ்டர் இருக்குது. ஸ்ப்ரே சீரம் இருக்குது ஃபேஸுக்கானது. ஏஸ் ஆஃப் பேஸ் ப்ரைமர் வந்து ரேடியன்ட் ப்ரைமரும் இருக்குது, மேட் ஃபினிஷ் ப்ரைமரும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டோனர் வெரைட்டிஸு, ஸ்ப்ரே வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. க்ளோ ஃபினிஷிங் ஸ்ப்ரேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் டோன்ஸ், கோல்டன் கலர், பிங்க் கலர் டோன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரேஸ் எல்லாமே இருக்குது ஃபேஸுக்கு. ப்ரெப் அண்ட் ப்ரைம் மேக்கப் ஃபிக்சர் இருக்குது. இது 2-in-1 ப்ராடக்ட். ஸோ ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணதும் ப்ரைமர் எஃபெக்ட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அதுவுமே எவ்வளோ ஸ்டாக் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் அண்ட் ரீசார்ஜ் மேக்கப் ரிமூவர் இருக்குது. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம கை வந்து எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும்னு சொல்ல முடியாது வெளியே போகும்போது. ஸோ அப்போ நம்ம வந்து கையில் சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணுறது அப்புறம் திரும்ப அதை வாஷ் பண்ணுறதுங்கிறது டஃப்பான வேலையாக இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே வந்து அதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா SPF 50 PA+++. இது வந்து என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்டுங்க. இது லான்ச் ஆனதுலேருந்து டில் நவ் ஐ எம் யூஸிங் திஸ் ப்ராடக்ட். டோனர்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது.
போர் டைட்டனிங் டோனர் இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் இருக்குது. அபவ் 30 இருக்கிறவங்க டெஃபினெட்லி இதை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஜல்ஸ் இங்கே இருக்குது. பென்சில் டைப்பு, க்ரேயான் டைப்பு, எல்லா விதமான டைப்லேயுமே இங்கே வந்து காஜல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லிப் லைனர்ஸ், அதுவுமே பென்சில் டைப்பு, க்ரேயான் டைப்பு எல்லாமே இருக்குது. அண்ட் மல்டிபிள் கலர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமூன், க்ரீன், பர்பிள், ப்ளம், அப்புறம் வந்து ஒயிட்டு, நியூடு, இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே ஸ்டாக் இருக்குது. அண்ட் எக்கச்சக்கமான ஸ்டாக் இங்கே இருக்குது. ஸோ அதான் நான் சொன்னேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னாலோ, ஒரு அகாடமி வச்சுருக்கீங்கன்னாலோ, இல்லைனா நீங்கள் பர்சனல் யூஸுக்கு நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வாங்கணுன்னாலோ கூட தாராளமாக யூ கேன் விசிட் விஆர் என்டர்பிரைசஸ். மேக்கப் நம்ம அப்ளை பண்ணுறது எவ்வளோ நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுறதும் நமக்கு பிடிச்சிருக்கணும். ஏன்னா அகெயின் அப்போ தான் நெக்ஸ்ட் டே நம்ம மேக்கப் அப்ளை பண்ண முடியும், நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீகோடுடைய மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து எப்போவுமே பேக்கில் ஹேண்டியாக வச்சுருக்கிறது நல்லது. நாட் ஓன்லி ஃபார் மேக்கப் ரிமூவர், நம்ம எப்போயாவது ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷன் அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீகோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் இருக்குது. இந்த பவுச்சஸில் வந்து என்ன இருக்குன்னா மேக்கப் ப்ரஷஸ் இருக்குது. என்டையர் ரேஞ்சஸ் ஆஃப் மேக்கப் ப்ரஷஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பவுச்சில் இருக்கக்கூடியது இந்த ப்ரஷஸ் தான். பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீமியமான ப்ரஷஸ்ஸு. நமக்கு ஃபவுண்டேஷனுக்கு, பவுடருக்கு, பிளெண்டிங்க்கு, ப்ளஷரை யூஸ் பண்ணுறதுக்கு, ஹைலைட்டர் ப்ரஷஸ், ஐ ஷேடோஸ்க்கு, கன்சீலிங்க்கு, ஐப்ரோக்குன்னு கம்ப்ளீட் ரேஞ்சஸ்மே இங்கே ரீகோடுடைய இந்த ப்ரஷ் கிட்டில் இருக்குது. ஸோ உள்ளே வாங்க, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ப்ரஷஸ் கிட்லேயே பார்த்தீங்கன்னா அது 20 பீசஸ் செட், இது வந்து 30 பீசஸ் செட். இன்னும் மைக்ரோ டீட்டெயிலிங் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு நியூ லான்ச் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் ரீகோடுடையது, எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து 4 விதமான ஃப்ரேக்ரன்சஸ் இருக்குது. டெலுலு, ப்ளூமி, இது ரெண்டுமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். அண்ட் இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ ரீகோடுடைய ஃபவுண்டேஷனில் வந்து மேட் ஃபினிஷும் இருக்குது, லூமினஸ் ஃபினிஷும் இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்டாக் இங்கே இருக்குது. சீரம்லேயுமே பார்த்தீங்கன்னா க்ளோ சீரம் இங்கே இருக்குது. அண்ட் லிக்விட் சிந்தூர் கூட இங்கே இருக்குது. ஏன்னா குங்குமம் வைக்கும்போது சில சமயம் மேக்கப் மேலே விழுந்து ஸ்மட்ஜ் ஆகி டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் சிந்தூர் இருக்குது. லிப் பாம்ஸும் பாருங்கள், நான் காமிச்ச அந்த 3 ஷேட்ஸ்லையுமே எக்கச்சக்க ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் வாஷஸ்ஸு, இதெல்லாம் வந்து ட்ராவல் சைஸில் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் SPF 50யோடது. அண்ட் இதுலேயே வந்து பெரிய பேக்குமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கையில் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மூஸ் ப்ளஷர். ஸோ சிங்கிளாக நமக்கு வந்து ஒரு ப்ளஷர் வேணும், கொஞ்சம் ப்ளம்ப்டு லுக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ளஷர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபேஸ் வாஷஸ்ஸு. ஷீட் மாஸ்க்ஸுமே அவைலபிளாக இருக்குது. சம்மர் சீசனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்ம போட்டுட்டு அப்படியே உட்காந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கலாம். நான் காமிச்ச ஹைட்ரோஜெல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேக்கேஜஸ் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இந்த பக்கம் வாங்க, க்ரேயன்ஸ் பென்சில்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு நம்ம ஷார்ப்னர் வச்சுருக்கணும். ஷார்ப்னர் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பீசஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து லிப் பேலட் எக்கச்சக்கமாக இருக்குது. மினி லிப்ஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னொன்று வந்து கேர்ள்ஸுக்கு அடிக்கடி ஆக்னே பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து ஆக்னே பேச்சஸ் இங்கே இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேஸ் வாஷஸ் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபைன் செட்டிங் பவுடர்ஸு, ஃபினிஷிங் பவுடர், இது எல்லாமே ரீகோடோடது இருக்குது. இப்போ ரீகோடோட என்டையர் ரேஞ்ச் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரீமியம் ப்ராடக்ட் அஃப்ளேரிஸாவோடைய ப்ராடக்ட்ஸை பார்க்கலாமா? வாங்க. அஃப்ளேரிஸா ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்டையர் ரேஞ்ச் இங்கே இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா வேவ். ஸோ இது சூப்பரான மாய்ஸ்சரைசர் அண்ட் மேஜிக் க்ளோ. இதுவுமே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மாய்ஸ்சரைட் க்ளோ கொடுக்கக்கூடியது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைஸஸ், ஸ்மால் பேக்கேஜ்லேருந்து பெரிய பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதனுடைய ஸ்டாக் வேறு என்னென்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது இங்கேன்னு பார்க்கலாம் விஆர் என்டர்பிரைசஸில். நம்ம டிஸ்பிளேயில் பார்த்த அஃப்ளேர்ஸா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்டையர் ஸ்டாக் இங்கே இருக்குது. அது வந்து மேஜிக் கிரிப் ட்ராப்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மாய்ஸ்சரைசராக இருக்கலாம், ஸ்கல்ப் அண்ட் க்ளோ பேக்ஸாக இருக்கலாம், பவுடர்ஸாக இருக்கலாம், ப்ரஷ் கிளென்சராக இருக்கலாம். என்டையர் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃப்ளேர்ஸா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே க்ரூயல்ட்டி ஃப்ரீ, வீகன் அண்ட் பேரபன் ஃப்ரீ. அதனால தான் இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்டாக இருக்குது.
அதே மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருக்குது. அகாடமிஸ்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, என்டையர் ரீட்டைலர்ஸ் ரீகோட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே விஆர் என்டர்பிரைசஸ்லேருந்து தான் ப்ராடக்ட்ஸ் போகுது. எஸ்பெஷலி சவுத் தமிழ்நாடு அண்ட் கேரளாவுடைய ரீகோட் அண்ட் அஃப்ளரிசா ஹப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் விஆர் என்டர்பிரைசஸ். நீங்கள் எனி ரீட்டைலர் நீங்கள் ரீகோட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் ரீடைரக்ட்ஸ் டு விஆர் என்டர்பிரைசஸ் ஓன்லி.